காலையில் என் கூட இருக்காரு, நைட் வரும்போது எங்கள் அப்பா டெட் பாடியாக இருக்காரு. எனக்கு எங்கள் அம்மா கொடுத்த கில்ட்டி ஃபீல் இதுதான். பார்க்கும் போதெல்லாம் சொல்கிற விஷயம், உன்னால தான் உங்கள் அப்பாவுக்கு இப்படி ஆச்சு அப்படிங்கிறது. கஷ்டம்னா அவங்கள்ட்ட போய் நான் ஷேர் பண்ணியிருக்கேனே தவிர ஒரு ஹாப்பினஸை வந்து ஈக்குவலாக அவங்களுக்கு ஷேர் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணியிருக்கேன். சில விஷயத்தில் டென்ஷனே கத்தியிருக்கேன். எனக்குள்ளேயே தனியாக நான் ரொம்ப ஃபெட் அப் பண்ணால் ரூமில் உட்காந்து நிறைய கதறி அழுதுருக்கேன். மேரேஜுக்கு அப்போ நிறைய ஃபேக் மெசேஜஸ், நிறைய அவரை பற்றின கமெண்ட்ஸ், என்னை பற்றின கமெண்ட்ஸ் நிறைய சோஷியல் மீடியாவில் போடுறாங்க. பணம் கூட திரும்ப சம்பாதிச்சிடலாம். ஒருத்தங்க நம்பிக்கை துரோகம் பண்ணுறது பெரிய தப்பு. ஹாய், நான் உங்கள் ஆக்ட்ரஸ் சங்கீதா கிங்ஸ்லி. ஸோ கன்ஃபெக்ஷனில் நான் இன்றைக்கி என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, அப்போட இழப்பு தான். ஏன்னா நிறைய விஷயத்துக்காக சின்ன விஷயத்துக்காக அழுதுருக்கேன். அது எல்லாமே வந்து ரிக்கவர் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருந்தது. பட் அப்பாங்கிற விஷயம் யாருனாலுமே ரிக்கவர் பண்ணவே முடியாது. அந்த இடத்த யாரும் ஃபுல் பண்ணவே முடியாது. ப்ளஸ் அப்பா வந்து சடனாக இறந்தார். காலையில் என் கூட இருக்கார், நைட் வரும்போது எங்கள் அப்பா டெட் பாடியாக இருக்கார். லைஃப்பில் யாருக்கும் இந்த சுச்சுவேஷன் வரவே கூடாது. அவ்வளோ ஒரு, ஏன்னா எனக்கு ஒரு இம்பார்ட்டனாக ஒரு தவிர்க்க முடியாத ஒரு ஹிட்டிக்கில் நான் இருந்தேன். அப்பா முடியாமல் எனக்கு கால் பண்ணியிருந்திருக்காரு. நான் அந்த ஃபோனை அட்டன் பண்ணல. ஆக்சுவலி ஐ டிட் அ பிளண்டர் மிஸ்டேக். அப்படி பிஹேவ் பண்ணவே மாட்டேன். எதனால எங்கள் அப்பா என்கிட்ட சொல்லி ஷேர் பண்ணுற பர்சன். அந்த ஒரு பெயின் தான் என்கிட்ட கூப்பிட்டு பேச ட்ரை பண்ணியிருக்காரு. என்னாலையும் ஃபோன் அட்டன் பண்ண முடியாத சுச்சுவேஷன் தான் அட்டன் பண்ணல. பட் எனக்கு எப்போவுமே அது ஒரு பெரிய கில்ட்டி ஃபீலாக இருக்குது. அதை நினச்சி எத்தனை டைம் நான் அழுதாலும் என்ன பண்ணாலும் அதை நான் வந்து சரி பண்ண வாய்ப்பே இல்லை. ஸோ அப்பா இருக்கும்போது அவர் பயங்கர சப்போர்ட்டிவ். நடிக்கிறதுலேருந்து எல்லாத்துக்கும் அவர் மாதிரி யாருமே இல்லை. ஏன்னா அவரை மற்ற அப்பா மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டான அப்பாலாம் கிடையாது. எங்கள் அப்பா என் கூட சேர்ந்து ஜாலியாக ஊர் சுற்றுவார், டான்ஸ் ஆடுவார், செம்ம ஃபன்னாக பேசுவார். அப்படியே ஒரு பர்சன். நீ எது பண்ணாலும் ரைட்டுமான்னு சொல்கிற ஒரு பர்சன் அவர். ஸோ இன்றைக்கி நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, அவர் இல்லைங்கிறது ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஸோ அப்பாவை மதிக்க தெரியாதவங்க லைஃப்பில் அவர் எதுவுமே அவங்களுக்கு புரிஞ்சுக்க முடியாதுன்னு நான் யோசிக்கிறேன். ஸோ எல்லா ஃபாதரையும் நல்லா கவனிங்க. பேரண்ட்ஸ் மெயின். பேரண்ட்ஸை நல்லா கவனிங்க. அவங்கள தவிர யாருனாலும் உங்களை வந்து ஃபுல் டேக் கேர் பண்ண முடியவே முடியாது. அன்றைக்கி நான் பண்ணது சரியா தப்பான்னு எனக்கு தெரியல. பட் அட்டன் பண்ணியிருந்தா, என்கிட்ட பேசியிருந்தா, மேபி நான் கொஞ்சம் இன்னும் கேர் பண்ணியிருந்தா, அவர் ஏதாவது இன்னும் கொஞ்ச நாள் என் கூட ட்ராவல் ஆகிருப்பாரோன்ட்டு அது ஒரு தாங்க முடியாத ஒரு கில்ட்டி ஃபீலாக மைண்டில் இருந்துகிட்டே இருக்குது. எப்போ ஃபெட்டப் பண்ணாலும் எனக்கு வந்து அது ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேங்கிற மாதிரி ஒரு தண்டனை மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் அந்த விஷயம் நடந்தது. ஸோ அப்பா இழந்ததை விட அதுக்கப்புறம் அம்மா நிறைய ஃபேஸ் பண்ணுறாங்க. தனியாக லேடியாக இருந்துட்டு அவங்க நிறைய விஷயம் ஃபேஸ் பண்ணுறது. சில இடங்கள் அவங்களுக்கு வந்து கரெக்டான ஒரு ரெஸ்பான்ஸ் மரியாதை இல்லாதப்பெல்லாம் அவங்க என்ன தான் சொல்லி காட்டுறாங்க, உன்னால தான் வந்து நான் உங்கள் அப்பாவை இழந்துட்டேன் பண்ணிட்டேன்ட்டு. அது செம்ம பெயினாக செம்ம கஷ்டமாக இருக்குது. பட் இதில் எதுவுமே நான் தெரிஞ்சு பண்ணல, எதுவுமே வாண்டடாக நடக்கலை. இது இப்படி ஆகும்னு தெரியாமல் ஒரு இன்சிடெண்ட் ஆனதுக்கு ஒரு பர்சனோட இழப்பு லைஃப்பில் எவ்வளோ பெரிய விஷயங்கிறது அப்பா இருக்கிற மட்டும் சத்தியமாக புரியல. அவர் இல்லைங்கிறப்பறம் தான் அதோட ஃபேஸ் வேறு மாதிரி இருக்குது. ஸோ இவ்வளோ விஷயம் லைஃப்பில் மாறுமா, இவ்வளோ டிஃப்ரென்ஸு ட்ராஸ்டிக்காக ஒரு 1 இயரில் லைஃப்பில் டோட்டல் ஃபேமிலியே ஒரு மாதிரி கொலாப்ஸ் ஆன மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா ஒரு ஃபேமிலி அட்மின்கிறவர் இல்லை அப்படின்னா எல்லாத்தோட மதிப்பு மரியாதை அந்த ஒற்றுமையை கொண்டு போகிறது எல்லாமே மாறிடுது. ப்ளஸ் எனக்கு எங்கள் அம்மா கொடுத்த கில்ட்டி ஃபீல் இதுதான். பார்க்கும் போதெல்லாம் சொல்கிற விஷயம், உன்னால தான் உங்கள் அப்பாவுக்கு இப்படி ஆச்சு அப்படிங்கிறது. அது அவங்க விளையாட்டுத்தனமாக சொன்னாலும் எனக்கு அது ரொம்ப ஹர்ட்டாக இருக்குது. ஸோ இதில் நான் என்ன இதனால் நான் வந்து சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, எவ்வளோ முக்கியமான வேலையாக இருந்தால் கூட உங்கள் பேரண்ட்ஸ் கிட்டேருந்து கால் வந்தால் ஒரு செகண்ட் அட்டன் பண்ணி இம்பார்ட்டனாக தான் அவங்க அப்பயே அவங்க சொல்லிடுவாங்க. இல்லைனா கூப்பிடுன்னு சொல்லிட்டாது வைங்க. பேரண்ட்ஸ் கால் எப்போவுமே வந்து அட்டன் பண்ணாமல் விடாதீங்க. ஏன்னா தேவையில்லாமல் அவங்க கால் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷன் நான் அட்டன் பண்ணியிருந்தா கண்டிப்பாக நான் அப்பா வந்து ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு சொல்யூஷன் கொடுத்துருப்பேன். ஏன்னா எனக்கு எந்த பிரச்சனை டக்குன்னு எனக்கு வந்து எங்கள் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் ஜாஸ்தி, ஏதோ ஒரு சொல்யூஷன் கொடுப்பேங்கிற ஒரு தாட்லாம் அவர் எனக்கு கால் பண்ணியிருக்காரு. இப்படி உயிரே போகிற அளவுக்கு ஒரு விஷயம் சத்தியமாக தெரிஞ்சுதான் அட்டன் பண்ணியிருப்பேன். சத்தியமாக அதை நான் யோசிக்க கூட இல்லை. இன்றைக்கி அந்த டேட்டில் எங்கள் அப்பா கூட இருக்க மாட்டார், நான் யோசிக்கல. August 1 we face that. ஸோ பேரண்ட்ஸ்க்கு எப்போவுமே வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுங்க. மேபி லைஃப்பில் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, பார்ட்னர் எல்லாம் வந்தாலுமே அவங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்து அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுங்க. அதர் தென் தட் இன்னொரு விஷயம் ஷேர் பண்ண நினச்சி நம்ம சோஷியல் மீடியா பற்றி தான்.
எனக்கு நிறைய வந்து இந்த மேரேஜுக்கு அப்புறம் எனக்கு நிறையா மேரேஜுக்கு முன்னாடியும் சரி, ஏன்னா முன்னாடி பண்ணது சடனாக தான் மேரேஜ் பண்ணோம். மேரேஜுக்கு அப்புறம் நிறைய ஃபேக் மெசேஜஸ், நிறைய அவரை பற்றின கமெண்ட்ஸ், என்னை பற்றின கமெண்ட்ஸ் நிறைய சோஷியல் மீடியாவில் போடுறாங்க. சோஷியல் மீடியா நிறைய நல்லதும் பண்ணுறீங்க. இந்த மாதிரி சில ஒரு இல்லாத கதைகளை சொல்லி வேறு மாதிரியும் டைவர்ட் பண்ணிடுறீங்க. மேபி எங்களுக்குள்ளே இருக்க அண்டர்ஸ்டாண்டிங் நாங்கள் லைஃப் நல்லா கொண்டு போயிட்டுருக்கோம். பட் இது எல்லாரும் அப்படி எடுத்துகிட்டு போவாங்களா? இந்த லைஃப் ஸ்மூத்தாக போகுமான்னு தெரியாது. எப்பவுமே ஒரு விஷயத்தில் நீங்கள் நம்புகிறவங்கள நீங்களா ஜஸ்டிஃபை பண்ணி நீங்களாக கொண்டு போகிறது தான் நல்லது. மற்றவங்க சொல்கிறாங்க கமெண்ட்ஸு, ஏன்னா நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ், நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் கலந்து தான் வரும். நம்ம அதை மைண்ட் பண்ணோன்னா ஒரு நல்ல லைஃப்பை மிஸ் பண்ணிடுவோம். அதை தான் நானும் மேபி பண்ணியிருந்திருப்பேன் அப்படின்னு நான் நம்பியிருந்தேன்னா. காட் கிரேஸ் ஒரு நல்ல பர்சன் எனக்கு கிடச்சிருக்காங்க. ஸோ எங்களை பற்றி விஷயமே தெரியாமல் எங்களை பற்றி நிறைய ஃபேக்காக போடுறத ப்ளீஸ் ஸ்டாப் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ அப்படி நான் கேட்கணும்னு நினச்சா 2 பேர்கிட்ட நான் கேட்கணும். சாரி ஃபார் தட், என்ன 2 பேரும் ஆட் பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட்டு எங்கள் அம்மாக்கிட்ட வந்து நிறைய டைம் நான் நிறைய கோவப்படுவேன். நிறைய விஷயம் வந்து எனக்கு ஃப்ரெண்டாக இருக்கிறது அவங்க தான். எனக்கு கஷ்டம்னா அவங்கள்ட்ட போய் நான் ஷேர் பண்ணியிருக்கேனே தவிர, ஒரு ஹாப்பினஸை வந்து ஈக்குவலாக அவங்களுக்கு ஷேர் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணியிருக்கேன். சில விஷயத்தில் டென்ஷனே கத்தியிருக்கேன். ஸோ அதுக்கெல்லாம் ஒரு பெரிய சாரி. ஸோ அடுத்த சாரி பற்றி என்னோடய ஹஸ்பண்ட் நான் சொல்கிறேன். ஏன்னா அவர் வந்து ஆல்மோஸ்ட் அவர் எடுத்தோடனே நம்பாமல் இவர் சொன்ன மாதிரி கொஞ்சம் அந்த ஈகோ இஷ்யூ, அதனாலையும் நான் ஓகே பண்ணிட்டா நம்ம கொஞ்சம் டவுன் ஆயிரும் அந்த மாதிரி ஃபீல்னால தான் நான் ரொம்ப நாள் டிலே பண்ணேன். நாங்கள் மேபி நான் ஓகே சொல்லியிருந்தா இன்னும் ஏர்லியராகவே எங்களுக்கு மேரேஜ் நடந்திருக்கும். ஸோ சாரி சொல்லணுன்னா அவருக்கு தான் சாரி சொல்லணும், தேங்க் பண்ணாலும் அவருக்கு தான் தேங்க் பண்ணணும், இவ்வளோ நாள் பொறுமையாக வெயிட் பண்ணதுக்கு. ஒரு சில டைம் என்னோடய லோன்லினஸ் எனக்கு ரொம்ப கில்லிங்காக இருக்கும். எப்படியாவது நான் கொஞ்சம் டாக்டிவ் பர்சன், ஜாலியாக இருக்க மாதிரி என்னை நான் நடித்து ஏமாற்றிக்குவேனே தவிர, அந்த லோன்லி ஃபீல் வந்து பயங்கர கில்லிங். ஸோ ப்ளீஸ், லைஃப்பில் எல்லாருக்குமே ஒரு பார்ட்னர் வேணும், அதை அமைச்சுக்கோங்க. லோன்லியான லைஃப் வந்து ரொம்ப நாளாக லீட் பண்ண முடியாது, அது ரொம்ப கஷ்டம். எனக்குள்ளேயே தனியாக நான் ரொம்ப ஃபெட் அப் பண்ணால் ரூமில் உட்காந்து நிறைய கதறி அழுதுருக்கேன். அழுதான் நான் வந்து அப்படியே நான் வந்து கூல் டவுன் ஆயிடுவேன். என்னோடய கேரக்டர் அந்த மாதிரி, என்னால் வந்து மைண்டுக்குள்ளே வச்சுக்கிற ஒரு பர்சன் கிடையாது. ஸோ ஆஃப்டர் மேரேஜ் எனக்கு தெரிஞ்சு இந்த 70 days நான் அழுகலை. யூ கீப்பிங் டேக் கேர், வெரி குட். பிஃபோர் தட் மட்டும் நான் ஒரு 2 months 3 months முன்னாடி மட்டும் அழுதுருக்கேன். நான் ஆஸ் அ ஆர்டிஸ்டாக நான் 0 தான் உள்ள என்ட்ரி ஆனேன். எனக்கு இந்த ப்ரொஃபஷன் பற்றி எந்த ஒரு டீட்டெயிலும் தெரியாது. பட் புதுசாக வரவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு நான் நினச்சேன் சென்னை மக்களை ஆர்டிஸ்ட்டாக எல்லாம் ஃப்ரெண்டியாக நம்ம ஹெல்ப் பண்ணுவாங்கன்ட்டு. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணாமல் நிறைய பேர் வந்து நிறைய விஷயம் வந்து டிஸ்கரேஜ் பண்ணி பேசியிருக்காங்க. இவங்க எங்கே அடுத்த கட்டத்துக்கு போப்பாங்க அப்படிலாம் யோசிச்சுருக்காங்க. ஸோ அதனால் நிறைய ட்ராப் ஆகி மைண்ட் அளவுக்கு நிறைய நான் அப்செட்டெல்லாம் ஆகியிருக்கேன். பட் ஒரு சில நல்லவங்க எனக்கு அதில் ஹெல்ப்பும் பண்ணாங்க. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க் பண்ணிக்கிறேன் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. ப்ளஸ் என்ன நம்மளை ஒரு கேலி கிண்டல் பண்ணிவிட்டு நம்மளுக்கு இதெல்லாம் வருமா வராதான்னு சொல்லி நம்மளை வந்து ஒரு மாதிரி பின்னாடி முதுகுக்கு பின்னாடி நிறைய பேசியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் இப்போ அவங்களுக்கு நான் தேங்க் தான் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க அன்றைக்கி இப்படி பேசினா நம்ம இன்றைக்கி வந்திருக்க மாட்டோம். ஸோ என் மீடியாவில் நான் ஃபேஸ் பண்ண விஷயம் அதுதான். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, மீடியா பீப்புள் அப்படின்னாலே எல்லாருமே இவங்களுக்கு என்ன மேக்கப் எல்லாம் பண்ணிவிட்டு இவங்களுக்கு வந்து ஜாலியாக செம்மையாக இருக்காங்க, இவங்களுக்கு நிறைய வரும், பணம் மலையெல்லாம் கொட்டும்னு நினச்சிக்கிறாங்க. ஆப்வியஸாக அது கிடையாது. நாங்கள் மேக்கப் ஃபேஸில் போட்டிருக்கோமே தவிர உள்ளே எங்களுக்கு எவ்வளவோ வழிகள் இருக்குது, எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குது, எவ்வளவோ விஷயங்கள் நாங்கள் ஃபேஸ் பண்ணுறோம். நாங்கள் ஃபேஸ் பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு அப்படியே பிராண்டாக வெளியில் ஓப்பனாக தெரிஞ்சிருது. நம்மளை மாதிரி பின்னாடி வேறு ஒரு ப்ரொஃபஷன் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுறாங்க. பட் வந்து அது ஓப்பன் அவுட் யாரும் பண்ணுறதில்ல. நாங்கள் பண்ணுற ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட எல்லாம் பெருசாக்கி பேசுகிறாங்க. ஸோ மீடியா பீப்புள்னால் அது ஈஸியாக எடுத்துக்காதீங்க. நிறைய நாங்கள் ஃபேஸ் பண்ணுறோம். காலையில் 5 மணிக்கு எந்திரிக்கிறோம், நைட் 11 or 12, அதை தாண்டி கூட அன்டைமில் தூங்குகிறோம். எங்கள் ஹெல்த்தில் நிறைய விஷயம் சாக்ரிஃபைஸ் பண்ணுறோம். ஸோ எல்லாருக்கும் இருக்க அந்த பிரம்மாண்டத்தை தாண்டி அவங்களும் ஒரு ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க ஹார்ட் ஒர்க்குக்கான ஒரு ரிசல்ட்டு தான் இதை நினச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆஸ் யூஷுவல் இந்த ஏமாற்றங்கள் எப்போவுமே ஒரு பிஸ்னஸ் ஆகட்டும், ஒரு தொழிலாகட்டும், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் ஆகட்டும், எல்லாத்துலேயும் ஒரு உண்மை இருந்தால் தான் அது வந்து நல்லாயிருக்கும். அந்த மாதிரி இல்லாத பர்சன்ஸ் கூட ட்ராவல் பண்ணதை நினச்சா எனக்கே வந்து என் மேலே ஒரு கோவம், ஒரு ஆத்திரம், ஒரு இவ்வளோ ஒரு முட்டாள்தனமாக வாழ்ந்துருக்கோங்கிற ஒரு விஷயங்கள் அந்த மாதிரி நடந்தது. ஸோ அப்படி என் லைஃப்பில் வந்து ஒரு பார்ட்டாக ஒரு பர்சன் வந்து ட்ராவல் ஆனாங்க. பிஸ்னஸ் ரீதியாக நிறைய சீட்டிங்ஸ் அவங்களால ஏற்பட்டது. ஸோ அதை கூட தெரிஞ்சுக்காத அளவுக்கு நான் முட்டாளாக இருந்ததை நினச்சி என்ன நான் ப்ளேம் பண்ணி நான் பர்ஸ்ட் அவுட் ஆகிற அளவுக்கு நான் ஒரு என்ன சொல்ற மைண்ட் ஃபக் ஆகிற அளவுக்கு ரொம்ப அழுதுருக்கேன். பணம் கூட திரும்ப சம்பாதிச்சிடலாம். ஒருத்தங்க நம்பிக்கை துரோகம் பண்ணுறது பெரிய தப்பு. ஸோ அவங்களால எல்லா வகையும் பாதிக்கப்பட்டிருக்கும். பட் அவங்க இனிமேல் அந்த மாதிரி நடந்துக்காமல் இருந்தால் அது நல்ல விஷயம்.